ஆமாம், நிறையாவே பொதுவாக கழிவுநீர் குழாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அது வந்து கேஸ்டைன் குழாய் தான், அது இரும்பு குழாய் தான். அந்த இரும்பு குழாயில் வந்து நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த கழிவு நீர்லேயே ஆசிட் நிறைய இருக்குல்ல, அந்த ஆசிட் கண்டென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது அது கேப் விட ஆரம்பித்தோம்னா கழிவு நீர் கசிய ஆரம்பிக்குது. கழிவு நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இந்த ரோப்பு இந்த இஎம்லாம் மேலே போடுறாங்க, லெட்டெல்லாம் போடுறாங்க. பட் அதெல்லாம் போயிருக்கும் ஒரு காலப்போக்கில். அது வந்து அப்பப்போ டிடக்ஷன் எந்தெந்த ஜாயின்ட்ஸு எங்கெங்கே இருக்குது, இங்கே எல்போ, அதாவது ஒரு பெண்ட் இருக்கும், எல்போ இருக்கும், அந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா தண்ணி திரும்பாது, சட்டுன்னு திரும்பாது. இங்கே ஒரு எல்போ போட்டு திருப்பியிருப்பாங்க, ஒரு பெண்டு போட்டிருப்பாங்க, இல்லை ஜாயின்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தான் கசிவே அதிகமாக வருது. அதுக்கான டிடக்ஷன் இருக்குது, அது வந்து ப்ராப்பராக பண்ணல. இப்போ பண்ண முடியும்ல. இப்போ பைப்லைன்லாம் எல்லாமே பார்க்குறாங்க, லீக் இருக்கா, எங்கே பைப்லைன் இருக்குது, எங்கே சுவர் லைன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பட் அந்த இதை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ஆய்வு பண்ணும், தொடர் ஆய்வு இருக்கணும். இப்போ மெட்ரோ ஒர்க் வேறு ஓஎம்ஆரில் நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் காரப்பாக்கத்தில் அந்த பிரிட்ஜு வேறு கட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் இந்த பைப்பெல்லாம் போகுது. நான் சொல்கிற நெமிலிலேருந்து வர வாட்டர் பைப்பு, சூவேஜ் லைன் போகுது, 3 லைன், பெரிய பெரிய லைன் 3 போகுது, கேபிள் வேறு போகுது. இதெல்லாம் வந்து மெட்ரோவும் அவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் டீப்பாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ யார் எதை டேமேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவங்க இப்போ விளைச்சலில் கூட டேமேஜ் ஆகிப்போச்சு. ஒரு போன வாரம் குடிநீர் குழாய் யார் அடிச்சிட்டாங்கனாக்கா அந்த ஜியோவோ ஏதோ ஒரு ப்ரைவேட்டு வந்து அவங்க கீழே 10 அடி ஆழத்தில் ஒரு பெரிய கேபிள் போடுறாங்க. அவங்க வந்து அந்த ஹரிசாண்டல் போரிங் மிஷின் அதை வச்சு அடிக்கும்போது இவங்களுக்கே தெரில, டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரில, அவன் உடச்சிட்டு போயிட்டான் குழாயை. அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது வந்து அதாவது குடிநீர் வாரியம் பெரிய லெவலில் கண்காணிக்கணும், இபியும் கண்காணிக்கணும். இது அதிர்ஷ்டவசமாக அந்த இடத்துல பவர் இல்லை. இபி கேபிள் ஏதாவது கட்டாயிருந்தால் அவங்க கதை என்ன ஆகுறது பக்கத்தில் இல்லையா? அதுமாரி இதுக்கு டக்ட் இருக்கும். இப்போ வெளிநாட்டிலலாம் ஒரு டக்ட் இருக்கும். இபி இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் கேபிள்னால் அந்த டக்டில் போகும். அந்த டக்டுனா காவா மாதிரி இருக்கும், அது மேலே மூடி இருக்கும், அவன் எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப மூடிட்டு போவான். இந்த மாதிரி குழாய் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும், அதுக்கு மேலே மார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த குழாய் போகுது, கழிவுநீர் குழாய், நமக்கே தெரியும் இங்கே கழிவுநீர் குழாய் போகுது, இங்கே வந்து குடிநீர் குழாய் போகுது அப்படின்னு ஒரு மார்க்கிங் இருக்கணும்ல. அது இல்லை, அது டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குன்னு. இப்போ உடஞ்ச பிறகு தான் வந்து பார்த்துருக்கேன், அவனுக்கே தெரியாது. சென்டரில் இருக்குது, அது ஒரு வாரமாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம்ல இல்லையா? அந்த வாயமாரில் அந்த சிக்னல் விட்டு ஒரு வாரமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு இடமா இல்லை. அன்றைக்கே ரோடு வைடண்ட் ரோடு, அது எதுக்கு அங்கே அவ்வளோ சென்டராக எடுத்துகிட்டு போகணும்? இந்த பணி வந்து அந்த மெட்ரோ பணியில் தொடங்கினதுனால தான் இது வந்து முழுமையடையலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது மெட்ரோ பணி இந்த பெரிய லைன் 6 அடி 7 அடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழா உடஞ்ச குழாயை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய குழா. அது நேரடியாக வந்து நம்ம பெருங்குடியில் இருக்கிற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போக வேண்டியது. மெட்ரோ பணி தொடங்கும் போது உங்கள் பணி செய்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்க. அது இவங்க டைம் கொடுக்கல, அப்படி தான் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதனால நிறுத்தப்பட்டு தான் நம்ம எஸ்ஆர்பி டூல்ஸ் பம்பிங் ஸ்டேஷனுக்கு அந்த லைன் போய் அங்கேருந்து பம்ப் ஆகி சின்ன குழாய் வழியாக போகுது. அது நிறுத்தப்பட்ட உண்மை, அது ஜீவோலாம் இருக்குது. ஓகே, என் பேர் குமார் ராஜா, வேளச்சேரி நலவாழ்வு சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர்.